ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு மட்டன் சுவையில் சோயா மீட் என்னென்று செய்கிறேன்ட்டு பார்ப்போம். வந்து பன்னியன் சோயா மீட் எடுத்துருக்குறேன். இது சிறிய சிறிய உருண்டையாக இருக்கிறபடியாக கறியெல்லாம் சேர்ந்து உள்ளுக்க நல்லா இருக்கும். முதல்ல சட்டியை வச்சு வெங்காயம் மிளகாய் உள்ளியெல்லாம் போட்டு தாளிப்போம். தாளிக்கிறதுக்கு சோம்பு வெந்தயம் கிராம்பு கருவேப்பட்டை அன்னாசிப்பூ எல்லாம் சேர்ப்போம். கூடவே ரம்பை கருவேப்பிலை பிரியாணி இலையும் சேர்த்து தாளிப்போம். அப்போ நல்லா சுவையாக இருக்கும் கறி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோடனே பாதி தக்காளி பழம் போடுவோம். தக்காளி பழம் நிறைய போடக்கூடாது, தக்காளி வாசம் அடிக்கும். பாதி தக்காளி பழம் போட்டால் காணும். தேவையான அளவு தூளை போடுவோம். போட்டு அந்த வெங்காயத்திலேயே நாங்கள் நன்றாக பிரட்டி எடுப்போம். தூள் மணம் மாறியதும் சோயா மீட்டையும் போட்டு நன்றாக வெங்காயத்தோடு பிரட்டி எடுத்துட்டு சிறிதளவு தண்ணீரும் விட்டு அந்த தண்ணீரில் உப்பும் சேர்த்து மூடி அவிய விடுவோம். நன்றாக கிளறி விட்டுட்டு தண்ணியெல்லாம் பற்றி நல்லா அவிந்த பிறகு கறிக்கு சிறிதளவு பால் விட்டு முதல் பால் திக்கான பால் விட்டு அப்படியே திரும்ப மூடி அவிய விடுவோம். அந்த பால் எல்லாம் சோயா மீட்டில் சேர்றதுக்கு அவிஞ்ச பிறகு நாங்கள் தண்ணியெல்லாம் பற்றின பிறகு திரும்பவும் இறைச்சி சிறகு தூள் ஒரு கரண்டியும் பாதி தேசிக்கு புளியும் விட்டு நன்றாக கிளறிட்டு நாங்கள் எடுத்து பரிமாறும்போது நல்ல மட்டன் சுவையாக இருக்கும். நன்றி.